ஐயா என்ன வழக்குன்னு சொல்லுங்கன்றேன். என் வீட்டுக்கு தகவல் சொல்லுங்கன்றேன். இல்ல ஒரு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. 7:35க்கு கைது பண்ணி வண்டி போயிட்டே இருக்கு. ராஜபாளையம் வருது, ஸ்ரீவில்லிபுத்தூர் வருது. 10:30 மணி ஆகுது. அப்பவும் கேட்கிறேன். ஐயா என்ன வழக்குன்னு சொல்லுங்க. நான் உங்கள டார்ச்சர் பண்ண விரும்பல. நான் முழுசா ஒத்துழைக்கிறேன். ஆனா என் வழக்கறிஞருக்கு சொல்லணும், இல்ல வீட்டுக்கு சொல்லணும். நீங்க எங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இல்ல எங்க கொண்டு வர்றேன்னு அவங்க சொல்லல அப்படிங்கிறாங்க. அநேகமா ரிமாண்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்க போன்ல இருந்து ஏதோ ஒண்ணு எஸ்பிக்கு தேவைப்படுது. உங்க போன தான் சீஸ் பண்ண சொன்னாரு. உங்க போன்ல ஏதோ ஒண்ணு அவருக்கு தேவைப்படுது போல இருக்கு துரை. அந்த போன தான் அவங்க டார்கெட் பண்ணாங்க அப்படின்னாரு. என் போன்ல உங்க எஸ்பிக்கு என்னையா தேவைப்பட போகுது? நீங்க நான் போன்லாம் கேட்கல. அவங்க வச்சிருந்தாங்க. நான் ஒண்ணும் கேட்கல. சரிங்க. நான் வீட்ல தனிப்பட்ட முறையில வீட்ல உள்ள பேசலாம் இருக்கும். உங்க எஸ்பி என்ன பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே திருவள்ளூர்ல அவர் எஸ்பியா இருக்கும்போது, இதே மாரி ஃபாக்ஸ்கான் வழக்குல நான் திருச்சியில கைது செய்யப்பட்டு திருவள்ளூர் கொண்டு செல்லப்படுறேன். அப்பவும் இதே மாரி என்னுடைய iPhone 1+2 அலைபேசிகள பறிக்கிறாங்க. அலைபேசிய பறிச்சு நான் குண்ட